காலிங் போது சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் இங்கே யாரும் இல்லை. என்னடா நடக்குது இங்கே? நெஞ்சை ஹலோ, என்னடா பண்ற? சும்மா இருக்குண்டா. என்ன உங்க குரல் கொஞ்சம் டல்லா இருக்கு, என்னடா ஆச்சு? என்னடா போதையில இருக்கியா? இல்லை, ஏன்டா இப்படி கேட்குற? பின்ன நைட்டு முழுக்க தூங்காம பேய் படமா பார்த்துட்டு என்ன என் காதல பூசுத்த பாக்குறியா? இல்லைடா, இதெல்லாம் உண்மை தான்டா. சொல்லுங்க, நீங்க யாரு? நான் தான் மச்சிமான். ஒன்றும் இல்லை மச்சி, வேற யாரா பேசுறாங்க. நீ யாருக்கு கான்ஃபரன்ஸ் போட்ட? நான் யாருக்கும் கான்ஃபரன்ஸ் போடலடா. உன் போனை செக் பண்ணி பாரு. மச்சி, என் ஃபோனில் கான்ஃபரன்ஸ் போட்ட காட்டாதுடா. மச்சி, நான் யாருக்கும் கான்ஃபரன்ஸ் போடலடா. அப்போ இன்னொரு வயசு கேக்குது, அது யாரு? நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், நீ பேசவே மாட்ட. நீ யாரு? நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? என்ன விமல், உன் குரல்ல பயமே இல்லை. நான் ஏன் பயப்படணும்? நீ யாரு? நீ எப்படி என்கிட்ட பேசுற? உன் குரல் கொஞ்சம் பயந்து. இதான் எனக்கு வேணும். யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? நான் என்ன கேட்டாலும் விமல். என்னடா யார்கிட்ட பேசுற? உனக்கு இந்த வயசு கேட்கலையா? எந்த வயசு? எனக்கு எதுவுமே கேட்கலையே. நீ தான் கான்ஃபரன்ஸ் போட்டு எனக்கு கேட்ட. நீ ஏதோ பேசுற, கேட்ட ஏதோ ஒரு குரல் கேட்குதுன்னு சொல்ற. நான் பேசுறத பத்தி அவங்கிட்ட ஏன் கேட்கிற? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் கேட்கும். இன்னைக்கு உனக்கு நடக்கிற விஷயம் எல்லாம். ஓகேடா, வீட்டுக்கு வர வைக்கிறா. டேய் என்னோட கழுத்தை நேரத்துக்கு மெதுவா வலிக்காம. நடக்கிறதெல்லாம் கனவா மட்டும் இருக்கணும், கனவாவே இருக்கணும். நெஞ்சை ஹலோ. டேய், நீ சொன்னதை இப்பதான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ உனக்கு நடக்கிறதா சொன்ன சம்பவத்தை தானே நேற்று நீ கதை எழுத போறேன்னு சொன்ன. ஆமாடா, பட் நான் சொன்னதெல்லாம் உண்மையிலே எனக்கு நடந்துச்சு. டேய், நான் அதை கேட்கல. நீ கதை எழுதுறேன்னு சொன்னியா, அதை நீ எழுதுனியா? எழுதிருக்கு. எது வரைக்கும் எழுதிருக்க? எனக்கு என்னமோ நீ எழுதிருக்க கதையில வர மாதிரி தான் உனக்கு நடக்குதுன்னு தோணுது. ஹலோ டேய், லைன்ல இருக்கியா? ஹலோ டேய், பேசுடா. நான் இது வரைக்கும் எழுதிக்கணும் எனக்கே தெரியலடா. அப்ப நீ எழுதின நோட் எடுத்து பார்க்க வேண்டியது தானே? வீட்டுக்குள்ள போக பயமா இருக்குடா. அப்ப நீ ரூம்ல இல்லையா? தம்மாடிக்கு பின்னாடி வந்தேன். சரி, உள்ள போ. அந்த நோட்டை எடுத்து கடைசியா எது எழுதுனு படி. உள்ள போக பயமா இருக்குடா. ஏண்டா உள்ள போக பயமா இருக்குதுன்னு சொல்ற? அப்படி அங்க என்னதான் நடக்குது? இல்லடா, உள்ள யாரோ கத்துற மாதிரியும் என்ன நீயே கழுத்தை எடுத்து செத்துடணும் சத்தம் கேக்குதுடா. நீ பயப்படாம உள்ள போடா, உனக்கு எதுவும் நடக்காது. என்ன நம்பு. உனக்கு உள்ள போனா எனக்கு எதுவும் ஆகாது. என்ன நினைச்சியும் என்ன நம்புடா. நீ அந்த நோட்ல கடைசியா என்ன எழுதுன்னு தெரிஞ்சாதான் அடுத்து உனக்கு என்ன நடக்குது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பயமா இருக்குடா. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த கதையை நீ ஃபுல்லா முடிச்சிட்டியா? நான் இன்னும் இந்த கதையை ஃபுல்லாக முடிக்கலடா. இப்ப நீ என்ன பண்ண போற? டேய், அந்த நோட் இங்க இருக்குடா. எங்க? என்கிட்ட. எப்படி வந்துச்சு? தெரியலையே. ஓகே, எப்படியோ அந்த நோட்டு உங்ககிட்ட வந்துருச்சு. அதை பிரிச்சு கடைசியா நீ எது எழுதுன அதை படி. என்னடா படி. இதுதான் எதுவும் எழுதலையே. இது அந்த நோட்டு தானே?
என்னடா பண்றது? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு தான் இருக்கேன். நான் வர வரைக்கும் நீ பயப்பட மாட்டேன். விமலே, மச்சி, விமலே. தம்மடிக்கு பின்னாடி வந்து டேய், என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க? உள்ள போக பயமா இருக்குடா. உள்ளவா. நான் தான் அவன் கூட இருக்கேன்ல, பயப்பட முடியலவா? ஏண்டா உள்ள பேய் இருக்குன்னு பயமுறுத்துற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு, ஆனா இங்க அப்படி ஒண்ணும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்டா உன்னோட ஃப்ரெண்டு ஓடுறான்? தெரியல, உன்னை பார்த்தா ஓடுறான் போல. என்ன பார்த்து ஓடணும்? நான் என்ன பண்ணேன்? சரி, அதெல்லாம் விட நான் போய் அவனை கூட்டு வரேன். டேய், அவன் பேய் இல்லடா, அவன் என் ஃப்ரெண்ட் அமுதன். அது பேய் தான். இந்த உருவம் தான் காலில் வந்து என்ன பயமுறுத்துறது. சரி வா, அவனை வந்து தொட்டு பாரு. என் மேல நம்பிக்கை இருந்தா அவனை தொட்டு பாரு. ஏன் நண்பா என்ன பார்த்த உடனே ஓட்டிங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் அவனை காலில இருந்து நீ பேய பயமுறுத்தினியா, அதான் ஓடிட்டான். நானா வந்து உங்களை பேய பயமுறுத்தேன்? நீ இல்லை மச்சி, அது உன் முக உருவத்தில் இருந்துச்சான், அதான் பயந்து ஓடிட்டானா. டேய், 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 டேய். டேய் எழுந்துடா, டேய் டேய் எழுந்துடா, டேய் என்னடா ஆச்சு? வாங்கிட்ட அது என்ன சொல்ல வர? கொஞ்சம் நிறுத்தி மெதுவா சொல்லு. நேற்று நைட்லேருந்து சாப்பிடல, அதான் வாங்கிட்டேன். எது? நேற்று நைட்லேருந்து சாப்பிடலையா? சாப்பிட காசு இல்லையா? சமைக்க சோம்பேறித்தனமா? அமுதன் சுமார். விமல், நான் போய் நாம சாப்பிட வேண்டாம். டேய், நீ போய் சாப்பிட வேண்டாம். அப்படியே 2 பாக்ஸ் இருட்டு வேண்டாம். வா சாப்பிடலாம். டேய், எதுவும் சாப்பிடு. ஏன்னா புடுங்குற மாதிரி சாப்பிட்றேன். பசி சாப்பிடு. சரி, எதுவும் பேச வேணாம், சாப்பிடு. விமல், வரதான் போடலாம். வாங்க ப்ரோ, தம் அடிக்கலாம். எனக்கு அந்த பழக்கம் இருக்கும். என்ன ப்ரோ, இவன் கூட இருக்கீங்க, தம் அடிக்க மாட்டீங்களா? ஏய், ஏண்டா என் கூட இருந்தா அவன் தம் அடிச்சு தான் அவனா, இல்லை என் கூட இருக்கிறவனுக்கு நான் தம் அடிக்கிறது தானே. ஓகே, கூல் சும்மா தான் சொன்னேன். ஓகே ப்ரோ, நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க, நாங்கள் தம் அடிச்சுட்டு வரோம். ஏன் மச்சி, உன்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப பேச மாட்டாரோ? அட போடா, அவனை பேச மாட்டான். அவன் பேச ஆரம்பிச்சா அவன் நிறுத்த மாட்டான். டேய் என்ன சொல்லு. ஏய், அவன் இப்போதானே பார்க்குறேன், அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கான். கொஞ்ச நாள் போச்சுன்னா அவன் சகஜமாக பேச ஆரம்பிச்சிடுவான்.
என்ன ப்ரோ தூங்கிட்டீங்க? ஓகே ப்ரோ, நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். என்னடா குடிக்கிறியா? இல்லைடா, கும்மி அடிச்சிட்டு இருக்கேன். என்னடா கிண்டலா? பின்ன பாத்ரூமில் குளிக்காமல் வேறு என்ன பண்ணுவாங்க? சும்மா வேண்டா, நீ இல்லையா தான் கேட்டேன். ஓகேடா, குளிச்சுட்டு வரேன். டேய், உன் ஃப்ரெண்டு முடிச்சிட்டாரா? டேய், அவன் எங்க தூங்கினா? நானும் அவனும் ஒன்றா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க எங்கன்னு தேடிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க குளிச்சிட்டு இருக்குன்னு. என்னது, நீங்கள் அவனு பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாண்டா. எப்போ தெரியாது நீ அந்த பையனை பேசிட்டு இருந்தீங்க? நீங்க நானும் தம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உள்ள வந்துட்ட போல. அப்பையிலேருந்து நானும் அவனும் பேசிட்டு இருந்தோம். நான் ரூமுக்கு வரும்போது அவன் இங்கே தானே படுத்து கிடந்தான். நான் அவன் இங்கே பார்த்தனே. டேய், அவன் என் கூட இருந்தான்டா. இப்போ பார்த்ததா சொல்கிறேனே, நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? டேய், நீ சொல்றது உன்னோட illusion. என்னது இல்யூஷனா? நான் அவனை பார்த்த இல்யூஷன் நான் சொல்கிறேன். ஆமாண்டா, என் கூட இருந்தவன் இங்க எப்படி இருக்க முடியும்? நான் ரூமுக்கு போகும்போது அவன் எந்த வழியாக வந்தான்? நீ ரூமுக்குள்ள போகும்போது அவன் பின்பக்கமா வந்தான். அது எப்படி உள்பக்கம் போன பின்பக்கம் வந்தான்? அதையே தான் நான் அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டேய், இந்த பக்கமா தானே போனேன், ஏன் இந்த வழியா வேற? இல்லடா, ஃபோன் வந்துச்சு, அதை திண்ணையில் பேசிட்டு இருந்தேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என்னோட லவர்கிட்ட. கால் பேசினதெல்லாம் ஓகே, ஏன் இந்த வழியா வேற? அதெல்லாம் சொல்ல வந்தேன், நீங்களும் சொல்ல விட்டேன். சாரிடா. இட்ஸ் ஓகே. சரி சொல்லு. நான் ஃபோன் பேசி முடிச்சது டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். டோர் ஓப்பன் ஆகல. யாரோ உள்ள பூட்டியிருக்காங்க. நான் தான் தடுப்பில் போடலையே. அதான் எனக்கும் புரியல. நீ அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா அவன் அப்படி சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, இப்போ அவன் எங்க? அவன் லவர் கிட்ட பேசிட்டு இருக்கான். திரும்பவுமா? கடைசியா நீ சொல்றத பார்த்தா நான் பார்த்தது இல்யூஷன் அதானே? அதை தாண்டா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இமான், இங்க வந்து பாரு, உன்னோட ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கான். எங்கடா? என்னமோ ஃபோன் பேசிட்டு இருந்தான்னு சொன்னேன். எங்கடா இருக்கான்? என்னது எங்கடாவா? இங்க படுத்துக்கலாம் பாருடா. எங்கடா இருக்கான்? என்ன என்ன பயமுறுத்துற? அப்போ இங்க இருக்கிறது உன்னோட கண்ணுக்கு தெரியல. இருந்தா தானே தெரியறதுக்கு. அங்கதான் யாருமே இல்லையே. டேய், இவன் செத்துட்டான்டா. டேய், யாரா சத்தா? இங்க என்னதான் நடக்குது? உன்னோட ஃப்ரெண்டுடா அமுதன். டேய், இங்க யாருமே இல்ல, அவன் அப்படி சொல்லாத. அப்போ உன்னோட ஃப்ரெண்ட் எங்க? அமரன், இங்க வாடா. இதோ பாரு. எங்கடா உன்னோட ஃப்ரெண்டு? கையை என் காத்துல தொங்க போட்டிருக்க. என்னது காத்துல கையை தொங்க போட்டுருக்கேன்? ஏய், என் ஃப்ரெண்டு தோல் மேல கை போட்டிருக்கேன்டா. காலையில் நடந்தது இனிமேல் நடக்காதுன்னு பார்த்தேன், திரும்பவும் தொடங்கிடுச்சு. இனிமேல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப திரும்ப இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் போல. கொஞ்சம் அமைதியா இருக்கா. நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன். ஃபோன் பேசும்போது நோட்டு உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த நோட்டு எங்க? தெரியாடா, என் கையில தான் இருந்துச்சு. ஆனால் அவன்கிட்ட பேசி முடிக்கும் போது பயத்தில் அந்த நோட்டை தூக்கி போட்டுட்டேன். எங்க தூக்கி போட்ட? பின்னாடி தான்டா. சரி வா, போய் எடுப்போம். எங்கடா உன் நோட்டே இல்ல? இங்கே தான்டா போட்டேன். எங்கடா? இங்க எங்கேயுமே இல்ல. ஒருவேளை ரூம்ல இருக்குமோ? வாடா. என்னடா இந்த கதையில வர ஹீரோட ஃப்ரெண்டுக்கு என்னோட பேர் வச்சிருக்க? நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதான் உன்னோட பேரை வச்சேன்.
மச்சி, கதையை படிச்சதுல இருந்து நீ பண்றதை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், இந்த நேரத்தில் யாருடா கால் பண்ற? சாரி மச்சான், ஒரு ஃப்ரெண்டை பிராங்க் பண்ண பேய் மாதிரி பயமுறுத்த சொன்னல, அதை நான் பண்ணலடா. என்னது, நீ பண்ணலையா? என்ன நடக்குதுங்க? அப்ப அது பேய் இல்லையா? நீங்க உன்னோட ஃப்ரெண்டு தான் காரணமா? டேய், நீ கொஞ்சம் சும்மா இருடா. என்னடா ஆச்சு? நான் ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்போ எங்க இருக்க? வீட்டில் இருக்கேன்டா. என்னது, வீட்டில் இருக்கியா? ஆமாண்டா. எப்படா வீட்டுக்கு போன? நான் வீட்டிலே தான்டா இருக்கேன், நான் வெளியே எங்கேயும் போக. அப்போ நேற்று நைட்டு என்ன பண்ண? இல்லடா, நேற்று நைட்டு பசங்க பாட்டின்னு கூப்பிட்டானுங்க, அதான் அங்கே போயிட்டேன். சரக்கு கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. எப்படி 10 மணிக்கு வந்துடலாம் தான் போ, ஆனால் வர முடியலடா. ஓகேடா. என்னடா, அப்ப நீ உன்னோட ஃப்ரெண்டு தான் காரணமா? ஆமாண்டா, நேற்று நைட்டு நீ கதை எழுத போறேன்னு சொன்னில்ல. மச்சி, ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதலாம் ஐடியா இருக்கு மச்சி. என்ன மாதிரி ஸ்டோரி மச்சி? நாவல் பேஸ்ட் ஸ்டோரி பண்ணிட்டு. எந்த ஜானர்ல எழுத போற? ஹாரர் டைப்ல பண்ணலான்னு இருக்கோம். ஹாரர் டைப்பா? சரிடா, காலைல பார்ப்போம். காலைல பார்ப்போம். நல்லா எழுது. சரிடா. போன உடனே என் ஃப்ரெண்டு அமுதனுக்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவன் முடியாதுன்னு தான் சொன்னான். நான் தான் அவனை சம்மதிக்க வச்சேன். அமுதனும் நானும் தான் நீ எழுதின கதையில் வர மாதிரி பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் எதுவுமே நடக்கல. அப்போ காலேஜ் பயபத்தோட ஃப்ரெண்டு தானா? இல்லை, அது என்னோட ஃப்ரெண்டு இல்லை. உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேளு. நானே உனக்கு கால் பண்ணி நானாவே இங்கே வந்து மாட்டிக்கணும்னு தான் என்னோட விதி உன்னோட கதை வடிவில் எனக்கு எழுதப்பட்டிருக்கு. நீ எழுதின கதையில் ஹீரோட ஃப்ரெண்ட் நேம் என்னோட நேம் எழுதியிருக்கு. அதை விட முக்கியம், அவன் அந்த ஹீரோக்கு கால் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரான். அதே மாதிரி தான் நானும் அவனை பார்க்க வந்தேன். இப்போ இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். என்னடா சொல்ற? எது சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலடா. எனக்கு இங்கே நடக்கிறத பார்த்து எப்போ பயமாச்சு தெரியுமா? நீ அமுதன் கீழே படுத்திருக்கேன்னு சொன்னியே, அவன் எனக்கும் தெரிஞ்சான். அவனை நீ இந்த ரூமுக்கு இழுத்துட்டு போனப்போ தரையில் ரத்தம் மறைஞ்சதையும் பார்த்தேன். நீ குளிக்கும் போது அவன் என் கூட தான் பேசிட்டு இருந்தான்னு நான் சொன்னது போய் யாருமே இல்லைன்னு தான் இந்த ரூமுக்கு வந்தேன். என்னோட ஃப்ரெண்டை வச்சு ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் நான் கண் விழித்து எழுதிய கதை, என் இருதய துடிப்பை நிறுத்த விழுந்தது விதை. நான் எனக்காக வந்த என் நண்பன் என்னால் மரணிக்க போகிறானோ? ஏன் எதனால் இவை யாவும் நடக்கிறதோ? இரவு முழுவதும் நான் கண் விழித்து